கிடையாது, தளபதி மட்டும்தான். ஸ்டாலின்லாம் கிடையாது, தளபதி. எங்களுக்கு இல்லையா போதும். ஜனநாயகம் பத்தி சொல்லி இதை வச்சு சூழ விட்டுருவோம், எல்லாரையும் சொல்லுவோம். இல்லிதான் ப்ரோ, தளபதி தான் எப்பயுமே. செருப்பாலே அடிப்போம் இல்ல, நானா செருப்பாலே அடிச்சிரேன். அரசியல் வருது இப்ப ரிலீஸ் பண்ண மாட்டோம்னா எங்க போவோமா? அப்ப எலெக்ஷன் முடிச்சு நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் போடுவீங்களா? நானும் கேக்குறேன் ப்ரோ. யாராவது உங்களை சிக்க விட்டுறாதீங்க ப்ரோ, வீட்டுக்கு வந்துட போகுது போலீஸ். விசில் எடுத்துட்டு வர உள்ள போலீஸ் ஒரு 100 போலீஸ் நிக்கிறாங்க வெளியில. கையில விசில் வச்சாலும் பிடிட்டு போறாங்க, பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பிடிட்டு போறாங்க. கேவலமா பால் பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன விசில் கூட எடுத்துட்டு வர விடாம நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. 50-100 போலீஸ் கிட்ட வெளியே நின்று இருந்தாங்க. இந்த துண்டுல தும்ப கூடாதுன்றாங்க. எதுக்கு நான் துண்டுல தும்ப கூடாது? கொடியில வர புடிங்க வச்சிராங்க. ஃபயர் கிராக்கர்ஸ் அது மாதிரி எடுத்துட்டு வந்தா வாங்கி வைக்கலாம் ப்ரோ. ஒரு கொடி எடுத்துட்டு வந்தா கூட வாங்கி வச்சிரேன். யான்னு தெரியுமா? பார்ட் ஒன்ஸ் மோர் கேட்டாலே போட மாட்டாங்க. எங்க மேட்ச் அப் பண்ண போறாங்க? இத்தனைக்கும் இந்த தியேட்டரோட ஓனரே டிவில தான் இருக்காரு. ஆனாலுமே ஒரு பேனர் கூட இல்ல. இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃபீல் கண்டிப்பா இருக்கு. எத்தனை வாட்டி வேணாலும் தளபதிக்காக போய் பார்க்கலாம். எப்பவுமே இருக்க வைப் அதே மாதிரி தான் இருக்கு. கில்லி வந்து ஆல்வேஸ் சூப்பர் ஹிட் மூவி தான். எத்தனை வாட்டி பண்ணாலும் இதே வைப் தான். படத்துக்காக வைப் இல்லையே, அதுல யார் இருக்காங்களோ அவங்களுக்காக தானே வைப். ரீலீஸ் ஆகி திரும்ப ரிலீஸ் ஆகி இன்னொரு வாட்டி ரீலீஸ் ஆனாலுமே இந்த படத்தோட மவுஸ் அப்படிதான் இருக்கும். பேரே கில்லி, அதை சொல்லி அடிக்கும். கில்லி ரீலீஸ் விஜய் நம்ம படம்ன்றதை தாண்டி ஒரு 2004க்கான ஒரு டைம் டிராவல் ஃபீல்ல இருக்கும் ப்ரோ. இது 2வது வாட்டி இல்ல 20வது வாட்டி ரிலீஸ் பண்ணாலும் இதே கிரௌடு. நானே வருவேன். இந்த சிறை இல்ல வேற ஏதாவது நிறைய படம் வந்தது, அதுல கூட தான் சென்சார் கட் இல்லாம நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் வந்தது, நிறைய ஆபாசம்லாம் வந்தது. ஏன் அதெல்லாம் ஏன் கட் பண்ணல? ஜனநாயகம் தாங்க, அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பராசக்தி பெருசா ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டானுங்கல்ல, சொன்ன மாதிரி ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ணானுங்களே. எங்களுக்கு மட்டும் என்ன அரசியல் வருது இப்ப ரிலீஸ் பண்ண மாட்டோம்னா? ஜனநாயகம் வந்தா பிளாஸ்ட் தான். தேட்டர் இப்பயே பார்த்து போட்டோ கிட்ட ஏன்னா லியோக்கே சீட்டு ஃபுல்லா படுக்க வச்சிட்டாங்க. இப்ப தேட்டரே படுக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இருக்கு. சாமியை பார்க்கறதுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் ஓகே தானே. அந்த மாதிரி இன்னைக்கு ரோகிணி தியேட்டர் ரொம்ப அமைதியாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். ரோகிணி தியேட்டர் தளபதி படம் ரிலீஸ் ஆகிறப்போ இவ்வளோ அமைதியாக நான் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு அமைதியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இங்கே பெருசாக இல்லை. மாஷப் இல்லை, ரிப்பீட் போடல சாங்கு. அதாவது நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு பேனர் வைக்க விடலை. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் விசில் மட்டும்தான். யாரும் கிடையாது, தளபதி மட்டும்தான். ஸ்டாலின்லாம் கிடையாது, தளபதி. எழுதி வைங்க, தளபதி. ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இல்லையா போதும். ஜனநாயகம் பத்தி சொல்லி இதை வச்சு சூழ விட்டுருவோம், எல்லாரையும் சொல்லுவோம். இல்லிதான் ப்ரோ, தளபதி தான் எப்பயுமே. ப்ரோ யாராவது உங்களை சிக்க விட்டுறாதீங்க ப்ரோ, வீட்டுக்கு வந்துட போகுது போலீஸ். எத்தனை வாட்டி வேணாலும் தளபதிக்காக போய் பார்க்கலாம். படம் வேற லெவல் வைப்புங்க. பசங்க சூப்பரா வைப் கொடுத்தாங்க. இதுக்காக தான் வந்தது. தலைவர் படம் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, பக்காவா இருந்துச்சு. இன்னும் எத்தனை வாட்டி பண்ணாலும் இதே வைப்பு தான். படத்துக்காக வைப்பு இல்லையே, அதுல யார் இருக்காங்களோ அவங்களுக்காக தானே வைப்பு. கிளைமேக்ஸ் பாட்டுலாம் வந்து தெறிக்க விட்டாங்க, எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா இருந்துச்சு படம். ஜனநாயகம் தாங்க, அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுவோம். எப்படினாலும் சாமியை பார்க்கறதுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் ஓகே தானே. அந்த மாதிரி இல்ல, துணி இன்னும் பார்க்கல. ஆனா போனோம், அதுக்கும் போனோம், தப்பு இல்லை. அதுவும் வைப்பு தானே, போலாம். ஸோ நல்லா இருந்துச்சு படம். இதில் என்ன ஒரு வருத்தம் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசில் எடுத்துகிட்டு வர உள்ள போலீஸ் ஒரு 100 போலீஸ் நிற்கிறாங்க வெளியில். ஸோ அதான் ரீலீஸ்லாம் மேஷப்ஸ்லாம் போடுவாங்க, அதெல்லாம் எதிர்பார்த்து வந்தேன். அது எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ஏதோ பாலிட்டிக்கல்ஸ் தான் அது ரீதியாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ மேஷப்ஸ்லாம் படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நான் நினச்சேன். நான் ஆல்ரெடி மங்காத்தா போயிருந்தேன். மங்காத்தா மேஷப்லாம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஏன் போடலன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. ஸோ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து எதுக்கும் எங்களை அலோவ் பண்ணல. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் நான் வந்தேன். நான் ரொம்ப தூரத்தில் தான் வரேன் நான். ஸோ அதான் எதிர்பார்த்தா இங்கே வந்தேன். ஆனால் அது இல்லாத கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் வந்து ஸ்க்ரீன் வைஸ் தளபதி பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்.
ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் இந்த மாதிரி ரீலீஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம பார்த்து தளபதி ஸ்க்ரீனில் அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது ஒரு தனி வைப் மெட்டீரியல் தான். ஜனநாயகம் வரும்னு நம்புகிறோம், பார்க்கலாம். ஸோ அது ஒரு வெயிட்டிங்லேயே வெளியேறிட்டு இருக்கு எல்லாருக்கும். வெளியில வந்து செலிப்ரேஷன் பண்ண விட்டுருந்தாங்களா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். ஆனா வெளியில பால் பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன விசில் கூட எடுத்துட்டு வர விடாம நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க வரும்போதே பார்த்துருப்பீங்க, உள்ள ஆல்மோஸ்ட் 50-100 போலீஸ் கிட்ட வெளியே நின்று இருந்தாங்க. ஃபுல்லா எல்லாரையும் செக்அப் பண்ணி ரொம்ப ஸ்க்ரூட்டி செக்லாம் பண்ணி அப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து வெளியே செலிப்ரேஷன் அலோவ் பண்ணல, பட் உள்ள வந்து எல்லாரும் வைப்பை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கறதுலாம் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் ப்ரோ, ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாது. பட் அகைன் நம்ம சொல்கிற மாதிரி நம்மளால இப்படி சொல்ல முடியும், வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அகைன் அதான் ப்ரோ, இப்போ பார்த்துட்டு சாயந்தரம் டிவியில் போட்டால் கூட கண்டிப்பாக பார்ப்பாங்க, அது நல்லா தான் இருக்கும். ஆக்சுவல் படம் வந்து செம படம், தளபதிக்காகவே அந்த ஒரு வைப்புக்காகவே எல்லாரும் பார்க்குறவங்க நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. என்ஜாய் பண்ணுறது நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ படம் நல்லா துணிவு இல்லை ப்ரோ. அது நான் தான் சொன்னேன்ல, அமர்கோலம் ரெட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட அதை போய் பார்க்கலாம். துணிவு வந்து அந்த அளவுக்கு நல்ல படமும் இல்லை, என்ஜாய் பண்ணுற மாதிரி வைப்பாக பார்க்குற மாதிரி நல்ல படமும் இல்லை. ஸோ அதனால அது பார்க்கறதுக்கு வாய்ப்பு. படம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க போகலாம், ஆனால் ஆஸ் அ மூவியாக அது அந்த அளவுக்கு இல்லை. அதனால சூப்பராக இருந்துச்சு படம். கில்லி படம் எப்பயுமே பிளாஸ்டாக இருந்துச்சு. ஒன்ஸ் மோரெல்லாம் கேட்டாங்க, அப்படியும் இல்லாமல் அப்படியே அந்த ஆப்ரேட் பண்ணுவாங்க அங்கெல்லாம் போய் கேட்டாங்க, எல்லாம் போகல. அப்புறமா மெயின் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அங்கேயே எல்லாம் பாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே இல்லை, அதுதான் ப்ரோ, மிஸ்ஸு தான் ப்ரோ. எல்லாமே இதுவாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சரி ஓகே ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை, இது வச்சு சந்தோஷமாக பார்த்தாச்சு ப்ரோ. இருந்துச்சு ப்ரோ. இதுக்கு மேலேயும் அவங்க வந்து முன்னாடியே தெரியும் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் அப்புறம் தள்ளி போட்டாங்க. சரி, இது வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. படம்லாம் நல்லா இருந்தது, நான் செம்மையாக இருந்தது, ரொம்ப வைப்பாக தான் இருந்தாங்க. இந்த துண்டில் எடுத்துன்னு போகக்கூடாதுன்றாங்க. எதுக்கு நான் துண்டில் எடுத்துன்னு போகக்கூடாது, எல்லாமே எடுத்துன்னு போகலாம்ல, எல்லாரும் எடுத்துன்னு வராங்க. கொடியில் வேற பிடிங்கி வச்சுக்கிறாங்க. ஏன் காரணம்னு என்ன காரணம்னு தெரில. விட்டா நல்லா தான் இருக்கும். இப்போ வேற கொடி வேற இன்னொரு கொடி வேற உள்ளே வாங்கி வச்சுனாங்கோ, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லைண்ணா, அவரு தளபதி தானேண்ணா, எதுக்காக இருந்தாலும் என்ஜாய் பண்ணணும்ல, என்ஜாய் பண்ணாமலாம் இருக்க முடியாதுல்ல. எல்லாமே என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும்ல, எல்லாமே நல்லா தான் நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லைண்ணா, அரசியலாக நாங்கள் பேசணும், நாங்கள் வந்து கொடி தானே காட்டணும், கொடி காட்டினா தப்பா? அப்படிலாம் இல்லைண்ணா, எல்லாரும் என்ஜாய்லாம் பண்ணலாம்ண்ணா. நம்ம சொல்கிறதாண்ணா செலிப்ரேட்லாம் பண்ண முடிஞ்சதுண்ணா எல்லாமே. இல்லை, போலீஸ் பாதுகாப்புலாம் இருந்தது, ஆனாலும் நாங்கள் செலிப்ரேஷன்லாம் பண்ணோம், நல்லாவே டான்ஸ்லாம் ஆடினோம், எல்லாமே வைப்லாம் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு செகண்ட் ஸ்க்ரீன் மட்டும் இன்னொரு வாட்டி போட சொன்னோம், பாட்டை போட மாட்டேன்றாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தான் திரும்பி வந்து நாங்கள் டான்ஸ் ஆடினோம். விசில் அடி விட்டாங்கண்ணா, எல்லாமே பண்ண விட்டாங்க. ஆனால் கொஞ்சம் இன்னொரு வாட்டி தான் போடலைங்க செகண்ட் ஸ்க்ரீனில். நான் என்னைக்கு விட்டாலும் அது படம்னா படம் தான். நான் என்னைக்காக வருவோண்ணா, அது என்ஜாய் பண்ணனா என்ஜாய் பண்ணி தானே ஆகணும். அது அம்மையாக இருக்கு, நான் செம்ம படம் செம்மண்ணா. ஜனநாயகம் நாங்கள் வருவோண்ணா, அது வரும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ பார்ப்போம்ண்ணா. நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம், நல்லாயிருக்கும் படம், பார்க்கலாம் என்றைக்கு நல்லா இருக்கான்னு. அதெல்லாம் வரும், நான் வராமலாம் விட மாட்டாங்கண்ணா. வராமல் விட்டாங்களான்னு பார்த்துக்கலாண்ணா, அதை விடாமலாம் விட மாட்டாங்க, பார்த்துக்கலாம். பொறுமையாக பார்த்து சூப்பராக இருந்தது ப்ரோ. தளபதி தான் ப்ரோ, மஜா ப்ரோ. எத்தனை வாட்டி போட்டாலும் பார்த்துனே இருப்போம் ப்ரோ. அண்ணன் படம்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ, குறைய சொல்ல முடியாது. பட் தளபதி படம் ரிலீஸ் ஆனாலே திருவிழா மாதிரி இருக்கும், செலிப்ரேஷன் இல்லையே ப்ரோ. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோ. ஒரு விசில் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க, ஒரு ஸ்கார்ஃப் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. வேணா ஃபயர் கிராக்கர்ஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் வாங்கி வைக்கலாம் ப்ரோ. ஒரு கொடி எடுத்துகிட்டு வந்தால் கூட வாங்கி வச்சுக்கிறேன், ஏன்னு தெரிய மாட்டேது. அதான் எதுவுமே அவ்வளோ பேக்கே எடுத்துகிட்டு போக இல்லை ப்ரோ, வெளியே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு ஒன்ஸ் மோர் கேட்டால் போட மாட்டாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதுவுமே பண்ணல ப்ரோ. ஒரு ஒன்ஸ் மோர் கேட்டாலே போட மாட்டாங்க. எங்கே மேட்சப் பண்ண போகிறாங்க? 20 நிமிஷமாக நின்று கேட்டுட்ருக்கோம், எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை தேட்டர் சைட்லேருந்து. அவங்களுக்கு தான் இது ப்ராஃபிட் மாதிரி. நம்ம வந்து பார்க்குறோம், அப்போ ஒரு என்ஜாய்மெண்ட் வந்தாலும் அதுவே பண்ண மாட்டாங்க. ரோகிணி அதுக்கு தான் வரும், வேலைச்சேரிலேருந்து வரும் ப்ரோ. இதுக்குன்னு எதுவுமே பண்ணல ப்ரோ, வேஸ்ட். வெளியே கூட நின்று ஏதோ செலிப்ரேட் பண்ண வெளியில் ப்ரோ. ரோட்டில் போய் பண்ணால் பரவாயில்ல ப்ரோ. நாங்கள் தேட்டரில் ஒரு ஓரமாக நின்று செலிப்ரேட் பண்ணோம், அது கூட பண்ணல, கிளம்புன்றாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் விசில் பேன் பண்ணிட்டாங்க ப்ரோ. கையில் விசில் வச்சுனாலே பிடிக்கிட்டு போகிறாங்க, பொண்ணுங்கள்ட்டலாம் பிடிக்கிட்டு போகிறாங்க. கேவலமாக ரொம்ப தப்பாக இருக்குது ப்ரோ இதெல்லாம். கண்டிப்பாக ரீ-ரிலீஸ் வருவோம் ப்ரோ. சர்க்கார் ரீ-ரிலீஸ் பண்ணும் ப்ரோ. சர்க்கார் மட்டும் ரீ-ரிலீஸ் பண்ணும், அது மட்டும் எல்லாரும் பார்த்து போடணும். ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுவாங்களானே தெரியல. எலெக்ஷன் அப்புறம் வேற ஒரு நேம் நினைக்கிறேன், தளபதி பதிலாக வேற ஒரு நேம் போட்டு நடிக்கும் வரும் ப்ரோ. ஜனநாயகன் கண்டிப்பாக வரும். சர்க்கார் ரீ-ரிலீஸ் பண்ணும் ப்ரோ. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தானே, அப்புறம் பண்ணலாம்ல ரீ-ரிலீஸ். சர்க்கார் வந்து சன் டிவியோட ஏன் கேரளா ஸ்டோரி இப்போ ஒரு படம் வந்துச்சு, அதான் எப்படி ப்ரோ விடுவாங்க? அதை எது ப்ரோ?
சர்க்கார் வந்து சன் டிவியோட பிக்சர்ஸ் இல்ல, அவங்களோட ப்ரொடக்ஷன் அது, அவங்க விட மாட்டாங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு டிஆர்பி வந்ததுன்னா வேணும்னா போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. அவங்க இப்ப சன் டிவில சாங்கே போடுறது இல்ல ப்ரோ, படமே போடுறது இல்ல ப்ரோ. உங்களுக்கே போடல. ரெண்டான காரணமே நம்ம அண்ணன் படம் தான் ப்ரோ. அண்ணன் படம் போட்டு தான் ப்ரோ டிஆர்பி ஏத்துனாங்க. இப்போ அண்ணன் படமே போட மாட்டாங்க. என்ன பண்றது? ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர். எப்பவுமே இருக்க வைப் அதே மாதிரி தான் இருக்கு. கில்லி வந்து ஆல்வேஸ் சூப்பர் ஹிட் மூவி தான். எத்தனை வாட்டி பண்ணாலும் பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கு. இல்லை, அவங்க இப்போ எலெக்ஷன் டைம் அதனால வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ள வைப்பாக தான் இருந்துச்சு. வெயிட் பண்ணோம், இப்போ அது டிலே ஆகுது. எப்போ வந்தாலுமே அதுக்குள்ள வைப் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரீ ரிலீஸ் மாதிரியே தெரில மோஸ்ட்லி. ஏன்னா ஒரு ரீ ரிலீஸ்னால் கிரேஸ் கம்மியாக இருக்கும், டிக்கெட்ஸு இடம்லாம் காலியாக இருக்கும். ஒரு சீட்டு கூட உள்ள காலியாக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் தான். ரீரிலீஸ் ஆகி திரும்ப ரிலீஸ் ஆகி இன்னொரு வாட்டி ரீரிலீஸ் ஆனாலுமே இந்த படத்தோட மவுசு அப்படி தான் இருக்கும். ஏன்னா படத்தில் கில்லியில் பேரே கில்லி, அதை சொல்லி சொல்லி அடிக்கும். இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ண விடலை. உள்ளேயே நாங்கள் ஸ்டேஜ் மேலே ஏறினாலுமே கீழே பூச்சி வலிக்கிறாங்க. அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ண உள்ள. ஒன்ஸ் மோர் கேட்டால் ஒன்ஸ் மோரும் பண்ணல, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜனநாயகனுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஜனநாயகன் வந்தால் பிளாஸ்ட் தான் கண்டிப்பாக. தேட்டர் இப்போயே பார்த்து எதனா ஃபோட்டோ கிட்ட எதனா எடுத்துக்கிறீங்க. ஏன்னா லியோக்கே ஏதோ ஆனால் கேஸ் வந்ததில்ல, லியோ மேலே லைட்டாக ஏதோ கேஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கே சீட்டு ஃபுல்லாக படுக்க வச்சிட்டாங்க. இப்போ தேட்டரே படுக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இருக்குது. அவ்வளோ வைப்பு, ஒவ்வொரு சீனுமே பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. பசங்களும் அவன் பாட்டு ஆடினே இருக்கிறாங்க. எல்லா பாட்டுமே வந்து லாஸ்ட் பாட்டு மட்டும் தான் 2 வாட்டி போட்டாங்க, 3 வாட்டி ஆடி போட்டாங்க. என்ன ப்ரோ அதோட அதிகமாக அடிக்கும் ப்ரோ. அப்போ இப்போ அண்ணன் கரியர் உச்சம் ப்ரோ. என்ன ப்ரோ நீ இல்லை ப்ரோ, அடுத்தது எனக்கு மாஸ்டரு லியோ தெரியும். ஆமாம் ப்ரோ, அது வந்து இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு கூட பண்ணலாம். அடுத்தடுத்து வேணாம், முதல்ல ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க ப்ரோ. அது ரிலீஸ் பண்ணால் பார்த்துட்டு போவோம் நாங்கள். ஆமாம் ப்ரோ, நாங்கள் காலையில் 8 மணிக்கெலாம் வந்தோம். செலிப்ரேஷன் இருக்கும். நாங்கள் செலிப்ரேஷன் எதுவும் இல்லை. இந்த பிறகு என்ன பேசவே முடியல, கத்தி செலிப்ரேஷன் இருக்கல. செம்ம போலீஸ் பாதுகாப்பு, எதுவுமே பண்ணல. ஆனால் சிம்பு படத்துலாம் இருந்தது ப்ரோ, ஒன்றுமே இல்லை. உள்ள வந்து அந்த பேப்பர் பரவுறது எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. தெரிய ரிலீஸ் கண்டிப்பாக அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஜனநாயகன் அதெல்லாம் மறந்து இப்போ கில்லி ரிலீஸில் செம்ம வைப்பாக இருந்துச்சு. அதை தெரியலையோ வைப் பண்ணுவோம் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, அஸ் யூஷுவல் எப்பவும் போலவே. இது வந்து அதான் சொல்கிறேன்ல, சினிமா கில்லி ரீரிலீஸ் விஜய் நம்ம படம்ன்றதை தாண்டி ஒரு 2004 ஒரு டைம் ட்ராவல் ஃபீல்டில் இருக்கும் ப்ரோ. அதுக்காக ஏன்னா இந்த சாங் எப்போ டிவியில் கேட்டாலும் ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபீலுக்காக தான் வர்றது. இது 2வது வாட்டி இல்லை 20வது வாட்டி ரிலீஸ் பண்ணாலும் இதே க்ரௌடு. நானே வருவேன். டிவியில் போட்டாலே இப்போ குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறோம்ல, நம்ம சண்டே ஆச்சுன்னா கறி அடித்து சாப்பிட்டுட்டு படம் பார்க்குறது தானே. அந்த மாதிரி தான் ப்ரோ, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அந்த மாதிரி. இல்லை அது வந்து அது நம்ம பேசக்கூடாது, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அதெல்லாமே. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனைக்கும் இந்த தியேட்டரோட ஓனரே டிவிக்கில் தான் இருக்கார். ஆனாலுமே ஒரு பேனர் கூட இல்லை, ஒரே ஒரு பேனர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால மேபி செலிப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி கொடூரமாக வருவோம் இதை விட பயங்கரமாக. ஏன்னா அது ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். தெரியும்ல உங்களுக்கு, புலின்ற ஒரு டவுன்ஃபாலுக்கு அப்புறம் தூக்கி நிறுத்தின படம். ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஜனநாயகன் வரல, அதனால எந்த படம் வந்தாலும் செலிப்ரேஷன் அப்படியே தான் இருக்கும். துணிவு நான் இன்டர்வலில் லைட்டாக கதவை திறந்து பார்த்தேன். எனக்கு அஜித் பிடிக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. யாரும் அஃபண்ட் ஆகனா கூட்டமே இல்லை. ஸோ யாராவது அஜித் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா கூட்டு போவாங்கன்னு. என்ன இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு என்ன இருந்தால் பயங்கரமாக பிடிக்கும். இப்போ மங்காத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எனக்கு இன்னும் ஓவர் ஹைப் கொடுத்ததுனால அந்த படம் எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப பிடிச்ச படம் அஜித் படத்துலனா என்ன இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அது ரீரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ப்ரோ. அந்த படத்தே ரிப்பீட்டடாக இருந்த ரெஸ்யூமில் உன்னோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், கில்லி படத்தை மியூட்டில் போடு, எல்லா டைலாகையும் நானே பேசுவேன் பார்க்குறியா, அந்த மாதிரி எந்த டைலாக் போட்டாலும் பேசலாம். நானா சிரிப்பாலே அடிச்சிருவேன். எதுக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவோம் இல்லை கேட்குறேன். யார் அப்படி சொல்கிறாங்களோ அவங்க தான் கேட்போம். நாங்கள் என்னன்னா இந்த மிச்ச படத்துலலாம் பாருங்கள், இந்த சிறை இல்லை வேறு ஏதாவது நிறைய படம் வந்தது. அதில் கூட தான் சென்சார் கட்டு இல்லாமல் நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் வந்தது, நிறைய ஆபாசம்லாம் வந்தது. ஏன் அதெல்லாம் ஏன் கட் பண்ணல? இதை மட்டும் எவ்வளோ கட் பண்ணுறீங்க? நான் கேள்வி கேட்பேன். என்ன பண்ணிருக்கீங்க? இது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன படம். ஓகே, ஓட்டுற எத்தனை நாள் போஸ்ட்போன் பண்ணுவீங்க? எவ்வளவு கஷ்டப்படுவானுங்க எல்லாரும். அவன் என்ன பண்ணுவான்? கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ணுவானுங்க? விட மாட்டாங்க. எலெக்ஷன் வேற, எப்படி விட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுவும் இல்ல. கேவின் ப்ரொடக்ஷன் எவ்வளவு செலவு பண்ணுவானுங்க? இல்ல நானும் கேக்குறேன், தமிழ்நாட்டுல இருக்க ப்ரொடக்ஷன்ஸால வந்து விஜய் வச்சு படம் எடுக்க முடியாதான்? ஏன்
ஏன்னா அவங்களுக்கு வந்து செலவாகுமா, பிரச்சனை வருமா, எதனால அந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி விட மாட்டாங்க. சொல்லி விட்டுருவாங்க. இல்ல கமர்ஷியல் ஃபிலிம் இதுனா ஆர் ரேட்டட் மூவி, அது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தானே. எல்லாரும் தானே பாக்குறீங்க, கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தானே. ஏன் முன்னாடி ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆன இந்த படத்தை ஓடினே பண்ணீங்கன்னா எப்ப ரிலீஸ் ஆகுமா? ஆமா, பராசக்தி பெருசா ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டானுங்கல்ல, சொன்ன மாதிரி ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ணானுங்களே. எங்களுக்கு மட்டும் என்ன அரசியல் வருது, இப்ப ரிலீஸ் பண்ண மாட்டோம்னா எங்க போகுமா? அப்ப எலெக்ஷன் முடிச்சு நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் போடுவீங்களா? நானும் கேக்குறேன். இல்ல அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன என்ன டிக்கெட் போற ரேட் விற்கிறாங்க சொல்லுங்க. சரி ப்ரோ, அவ்வளோ டிக்கெட் போட்டு விற்கிறானுங்கன்றீங்களே, ஏன் வாங்குறீங்க? வாங்குறாங்க ரசிகர்கள் ஏமாந்து போய் வாங்குறாங்களோ இல்ல நேர்மையா குத்து வாங்குறாங்களோ, அவங்க வாங்குறாங்கன்னா அது அவங்களோட உழைப்பு, அவங்களோட கஷ்டப்பட்டு வைக்கிறானுங்க. ஓகே, ஆமா தளபதி தான்.